மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 10. மார்க்கண்டேய சமாஸ்யா பருவம். என்றும் 16 வயது மார்க்கண்டேய முனிவரின் தரிசனமும் அவர் சொன்ன அறநெறிக் கதைகளும். பாண்டவர்கள் காமியக வனத்தில் தங்கியிருந்தபோது அங்கே மார்க்கண்டேய முனிவர் வருகை தந்தார். அவர் காலங்களை வென்றவர், உலகம் அழியும் போது பிரளயத்தைக் கண்டவர். தர்மபுத்திரர் அவரிடம் கேட்டார், முனிவரே, தர்மம் செய்பவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அதர்மம் செய்பவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். இது ஏன் என்று தனது மனக்குறையை தெரிவித்தார். மார்க்கண்டேய முனிவர் ஒரு புன்னகையுடன் விளக்கினார், தர்மராஜா, தீயவர்களின் வாழ்வு தற்காலிகமானது. ஒரு மரத்தின் இலைகள் உதிர்வது போல அவர்கள் காலப்போக்கில் மறைவார்கள். ஆனால் தர்மம் செய்பவர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். நீ கர்த்தாவாக இருக்க வேண்டியதில்லை, நீ வெறும் கருவியே என்று கூறி ஆறுதல் அளித்தார். அவர் பாண்டவர்களுக்கு பல வரலாற்றுச் சிறப்புமிக்க கதைகளை சொன்னார். 1. சாவித்திரி மற்றும் சத்தியவான் கதை. ஒரு பெண் தனது கற்பின் வலிமையால் யமதர்மனிடமிருந்தே தனது கணவனின் உயிரை மீட்ட வரலாறு. 2. ராமரின் வரலாறு. ராமர் எப்படி 14 ஆண்டுகள் வனவாசம் செய்து ராவணனை அழித்தார் என்பது பற்றியும் ராமாயக கதையையும் சுருக்கமாக விவரித்தார். 3. பிரளயத்தின் போது ஒரு ஆலிலையின் மீது ஒரு சிறு குழந்தையாக விஷ்ணுவைக் கண்ட அனுபவம். மார்க்கண்டேய முனிவர் மேலும் சொன்னார், தர்மபுத்திரா, இன்னும் சிறிது காலத்தில் உலகம் கலியுகத்தை நோக்கி செல்லும். அப்போது அறம் குறையும், அதர்மம் பெருகும். ஆனால் கவலைப்படாதே, இறுதியில் நீதி நிலைநாட்டப்படும் என்று தீர்க்கதரிசனமாகச் சொன்னார். இந்த உரையாடல் பாண்டவர்களுக்கு ஒரு மாபெரும் மன அமைதியை தந்தது. அவர்கள் தங்களது காட்டு வாழ்க்கையை ஒரு தவமாகவும் பயிற்சியாகவும் மாற்றிக்கொண்டனர். அடுத்த உபபருவத்தில் திரௌபதி, சத்யபாமா உரையாடல் மற்றும் இல்லறத்தின் ரகசியங்கள் பற்றி விரிவாக காண்போம்.